நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். IS தீவிரவாதிகளுக்கு எதிராக போரிட பிரான்ஸ் நாடு அனுப்பியுள்ள விமானம் தாங்கி கப்பலில் இடம்பெற்றுள்ள வசதிகள் குறித்து தகவல்களை அந்நாட்டு அரசு வெளியிட்டுள்ளது. IS தீவிரவாதிகளுக்கு எதிராக அமெரிக்காவுடன் கூட்டு ராணுவ தாக்குதலில் ஈடுபட்ட முதல் நாடு பிரான்ஸ். பிரான்சின் சார்பில் அபுதாபி அருகே கடலில் பணியமர்த்தப்பட்டுள்ள விமானம் தாங்கி போர்க்கப்பல் சார்ல்ஸ் டீகல் கடந்த மாதம் முதல் இக்கப்பல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த கப்பலில் இருந்து தினமும் 10 முதல் 12 விமானங்கள் தாக்குதலுக்கு அனுப்பப்படுகின்றன. ஈராக் வான்பகுதி முழுவதும் இவ்விமானங்கள் பணியில் ஈடுபடுகின்றன. நீண்ட தொலைவு சென்று தாக்குதல் நடத்தும் விமானங்கள் அதிக அளவாக சுமார் 1000 கிலோமீட்டர் சென்று வருகின்றன. விமானம் தாங்கி கப்பலுக்கு உதவும் விதமாக நீர்மூழ்கி கப்பல் ஒன்றும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. விமானம் தாங்கி கப்பலுக்கு பல்வேறு உதவிகளை செய்வதற்காக இந்த நீர்மூழ்கி கப்பல் பயன்படுத்தப்படுகிறது. ஈராக் நாட்டிலிருந்து செயல்படுவதற்காக 12 ஜெட் விமானங்களையும் கண்காணிப்பு விமானம் ஒன்றையும் எரிபொருள் கொண்டு வருவதற்கான விமானம் ஒன்றையும் பிரான்ஸ் பணியமர்த்தியுள்ளது. இது மட்டுமின்றி ஜோர்டானிலிருந்து செயல்படுவதற்காக 6 ஜெட் விமானங்களை பிரான்ஸ் பணியமர்த்தியுள்ளது. இப்பணிகளில் மொத்தம் 3000 வீரர்களுக்கு மேல் ஈடுபட்டுள்ளனர். எல் துரைராஜ், உலகச் செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.